ஹலோ கைஸ், நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்பெக்யூ போயிருந்தேன். எங்கன்னா சென்னையில் இருக்க ஸ்மோக் ஹப் பார்பெக்யூ தான். உண்மையிலே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். பேருக்கு ஏற்ற மாதிரி உள்ளே அப்படியே ஸ்மோக்கி லைட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி கார்ன்ஸ் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை. அதுக்கப்புறம் சிக்கன் விங்ஸ் வச்சாங்க பாருங்கள். வாவ், செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெஜ் ஸ்டார்டர்ஸ்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க. விச் மீன்ஸ் பன்னீர், பைனாப்பிள், வாட்டர்மெலன், மஷ்ரூம்லாம் இருந்தது. இதில் வந்து பன்னீர் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு சுமாராக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ்லாம் வேறு லெவல். விச் மீன்ஸ் ஃபிஷ்ஷு சூப்பராக இருந்துச்சு, சிக்கனும் சூப்பராக இருந்துச்சு. ப்ரான் மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்தது. ஸோ பார்பிக்யூவில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேணாலும் நம்ம கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புஃபேக்கு போயாச்சு. அங்கே வந்து பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் நிறைய இருந்தது. நான் வந்து எது டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா அதை வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வந்தேன். ஏன்னா நல்லா இருந்துச்சுன்னா திருப்பி வேணும் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், முட்டை கிரேவி அண்ட் பட்டர் சிக்கன் வச்சுட்டு வந்தேன். உண்மையிலே பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. இதில் எல்லாத்தோடையுமே சூப்பராக இருந்தது எக் கிரேவி. நீங்கள் யாராச்சும் அங்கே போனீங்கன்னா முக்கியமாக அந்த எக் கிரேவி வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டெசர்ட்ஸ்க்கு போயாச்சு. இங்கே வந்து 2 ஃப்ளேவர் கேக் இருந்துச்சு. புட்டிங், ஜெல்லி, அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கேக்கில் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி கேக் இருந்தது. 2மே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெல்லி, விச் மீன் ஜெல்லி வந்து நான் எப்போ சாப்பிட்டேன்னு கடைசியாக எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. ஏன்னா ஜெல்லி எனக்கு பிடிக்கும். இங்கே நான் ஜெல்லியை சத்தியமாக எதிர்பார்க்கல. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மைல்டாக, ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த புட்டிங்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. டெசர்ட்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்வீட்டாக இல்லாமல் மைல்டாக நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த வேஃபிள் ப்ரௌனி மட்டும் தான் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. மேபி இது ஐஸ்கிரீம் கூட வச்சு சாப்பிட்டா நல்லா இருந்திருக்குமோ தெரியல. நான் தனியாக சாப்பிட்டேன், எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. இந்த ரோல்டு ஐஸ்கிரீம், நான் ஃபர்ஸ்ட் டைம் ரோல்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். எனக்கு ரோல்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை. டேஸ்ட்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு நமக்கு ஷீட் மாதிரி, ரோல் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்ககிட்ட 2 ஃப்ளேவர் இருந்துச்சு, வெனிலா அண்ட் ஸ்ட்ராபெரி. நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி ரோல் ட்ரை பண்ணேன். ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக ஃப்ளேவராக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெனிலா ரோல், இந்த பாருங்களேன், இந்த ரோல் எவ்வளோ கரெக்டாக அப்படியே பர்ஃபெக்டாக வந்திருக்குல்ல. வெனிலா ரோல் ரொம்பவே ஸ்ட்ராபெரியை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்தத்தில் ஸ்மோக் ஹப் பார்பிக்யூ எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர்.